வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இன்னைக்கு நம்ம ஷோல கோத்தபய ராஜபக்ஷ இன்னொரு நாட்டில் போய் இப்போ செட்டில் ஆயிருக்காருங்க. தற்காலிகமாக தான், நிரந்தரமாக கிடையாது. ஒரு 90 நாட்கள் வரைக்கும். இதுக்கப்புறம் என்னென்ன நகர்வுகள்லாம் முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கு, இதை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த ஸ்க்ரீனில் ஒரு நபர் தெரிகிறார்ல, இலங்கையோட முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ. இவரை நினச்சி நம்ம பரிதாபப்படுறதா, இல்லைனா செஞ்ச பாவெல்லாம் சேர்த்து திருப்பி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எட்ட நின்று பார்க்குறதா நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. ஏன்னா இந்த நேரத்தில் நாம் இவரை பார்த்து சிரித்தோம்னாக்கா இவங்களுக்கும் நமக்கும், இட் மீன்ஸ் இவருக்கும் தமிழர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதிபராக இருந்தவர் இப்போ நாடாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. டூரில் எந்த நாட்டில் இடம் கிடைக்கும்னு அப்படி அகதி தஞ்சம் கூட கிடைக்காத அளவுக்கு சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. கோத்தபய ராஜபக்ஷ அவர்கள் முதல்ல இலங்கையில் இருந்தார். அவரோட சொந்த நாடு தான். ஆனால் அவரே இனிமேல் அதை யோசிச்சு தான் சொல்ல போல இருக்கு, நான் இலங்கையை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு. அதுக்கே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு இலங்கை மக்கள் இவருமே கோபத்தில் இருக்காங்க. எப்போ நாட்டுக்குள்ள கால் வைப்பார், எப்போ அவரை தூக்கலான்னு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இலங்கை சினாரியோ இருக்கு. இலங்கையில் மக்கள் புரட்சி பெருசாக வெடிச்சு அதிபர் பதவியை ராஜினாமா பண்ண கையோடு இவர் அங்கிருந்த மாலத்தீவுக்கு கிளம்பி போறாப்புல. மாலத்தீவுலையும் இருந்த தமிழர்கள் எதிர்ப்பை பெருசாக பதிவு பண்ணவே, அங்கிருந்த பல பேரும் பதிவு பண்ணவே இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு கோத்தபாயவுக்கு. ஐயோ ராசா, நீங்கள் இங்கே இருக்கிறது எங்களுக்கு பிரச்சனை போல இருக்கு, நீங்கள் மேலே காலி பண்ணுங்கன்னு. அங்கேருந்து கிளம்பி சிங்கப்பூர் போனாப்புல. சிங்கப்பூருக்கு இவருக்கு எப்போவுமே அடிக்கடி போகிற வழக்கம் இருக்குங்க. ஏன்னா தனக்கான மருத்துவம் சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஆப்ரேஷன்ஸ் அது போல் எதுவாக இருந்தாலும், இவரும் சரி இவரோட அண்ணன் இருக்கார் பாருங்க மஹிந்த ராஜபக்ஷ, அவரும் சரி, ரெண்டு பேருமே சிங்கப்பூருக்கு தான் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. அதுவும் இல்லாமல் சிங்கப்பூரில் உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஸோ இதன் காரணமாக சிங்கப்பூரை செலக்ட் பண்ணி அங்கே போய் சேஃபாக இருக்கலான்னு கிளம்பிட்டாப்புல. ஆனால் சிங்கப்பூருக்குள்ளேயும் மிகப்பெரிய அளவுக்கு அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு அழுத்தம் ஏற்பட்டுச்சு அங்கே இருக்க மக்களால். நான் சிங்கப்பூரில் தமிழர்கள் எந்த அளவு செறிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இலங்கையிலேருந்து அங்கே போனவங்க எத்தனை பேர் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதில் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். அப்படி இருக்கிறப்ப இந்த மாலத்தீவை காட்டிலும் சிங்கப்பூரில் எதிர்ப்புன்றது, மக்கள் எதிர்ப்புன்றது ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க இவருக்கு முன்னாடி. அண்ட் சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் ரொம்ப நாளாக இல்லைங்க, கொஞ்ச நாள் வரைக்கும் அங்கே இருக்கலாம். அதாவது ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. இதுக்கப்புறமா கோத்தபய அவர்கள் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு, வேற எந்த அண்டை நாட்டுக்கு நம்ம ஓடி போகலான்னு சொல்லிட்டு. அவர் அங்கங்கே பல நாடுகள்கிட்ட விசாரிச்சிருக்காப்புல, ஆனால் எங்கேயுமே வேலைக்கு ஆகலை. கடைசியாக ஃபைனலான கண்ட்ரி பார்த்தீங்கன்னா தாய்லாந்து. ஸோ பல நாடுகள் கிட்ட புகலிடம் கோரியும் எதுவும் கொடுக்காம தாய்லாந்து மட்டும் கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தாய்லாந்தில் நிரந்தரமாக வசிக்க முடியாதுங்க. இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் ஹோல்டர் வேற யாரும் இல்லை, கோத்தபய தான். ஏன்னா நாட்டோட அதிபராக இருந்திருக்காப்புல. ஸோ அவங்க சார்ந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரப்பூர்வ ராஜதந்திர முறைக்கான ஒரு பாஸ்வேர்டுன்றது கொடுக்கப்படும். ஸோ டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் ஹோல்டர் அப்படின்றதுனாலேயே இவருக்கு 90 நாட்கள் வரைக்கும் மட்டும் தாய்லாந்தில் தங்கறதுக்கு அந்த நாட்டு அரசு அனுமதி வழங்கியிருக்கு. எப்படியோ சிங்கப்பூர்ல இருந்து பாதுகாப்பாக வெளியே போயிட்டா போதும் அப்படின்ற மனநிலையில இருந்த கோத்தபய ராஜபக்ஷவை தாய்லாந்து கவர்மெண்ட் உள்ள வர சொல்லிட்டாங்களா, அவ்வளோதான். இவர் பயண திட்டத்தை வகுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. முதல்ல என்ன பண்றாப்புல, இந்த புகட் நகரம் இருக்குல்ல, அங்க இருக்க ஏர்போர்ட்ல முதல்ல போய் லேண்ட் ஆயிடலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன யோசிச்சிருக்காரு, இல்லை நாம் அங்கே போகிற விஷயம் கண்டிப்பாக வெளியே லீக் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எந்தெந்த நாட்டுக்கு போகிறாரு, எந்த பகுதியில் லேண்ட் பண்ண போகிறாரு, எந்த விமானம் கொண்டுன்ற தகவல் வெளியாகிட்டே இருந்துச்சு, யாரும் மறந்துருக்க மாட்டோம். ஸோ அதனால் புகட்டுக்கு போனாலும் வெளியே தெரிஞ்சிடும், நாம் அங்கே போக வேணாம்னு சொல்லிட்டு பிளானில் சேஞ்ச் பண்ணுறாருங்க. இந்த தாய்லாந்தோட தலைநகர் இருக்குல்ல பேங்காக், அங்கே இருக்கிற ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகலான்னு முடிவு பண்ணுறாரு. இவர் முடிவு பண்ண விஷயத்த அந்த கவர்மெண்ட் கிட்ட சொன்னதுமே அவங்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஸ்பீடாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எந்த நாட்டோட அரசு இவரை உள்ள அனுமதிக்கிறதா இருந்தாலும் அவங்க முதல்ல பாதுகாப்பை பலப்படுத்தணும். எப்போ வேணாலும் ப்ரொட்டஸ்ட்ன்றது முளைக்கலாம். இவர் தாய்லாந்துக்கு போகிற விஷயம் முன்கூட்டியே வெளியே பெருசாக கசிஞ்சு இந்த இடத்துல தான் லேண்ட் ஆக போகிறான்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அங்கேயும் ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கும். இதனால தான் கோத்தபய சிங்கப்பூரில் நடந்த ஒரு அசௌகரியம் நம்மளுக்கு தாய்லாந்தில் நடக்க வேணான்னுட்டு பிளானில் சேஞ்ச் பண்ணாப்புல. பேங்காக் ராணுவ விமான தளம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இவர் லேண்ட் பண்ண வேண்டிய இடமா இந்த தாய்லாந்து அரசு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ பிளான் பண்ண மாதிரியே தனி விமானத்தில் கோத்தபய ராஜபக்ஷ அண்ட் அவர் கூட 3 பேருங்க, இவங்க எல்லாருமே அந்த குறிப்பிட்ட பகுதியில் வந்து லேண்ட் ஆகுறாங்க. ஸோ சிங்கப்பூரில் இருந்த விமானம் கிளம்பி இந்த இடத்துல பேங்காக் போய் முடிஞ்சிருச்சு. இந்த புகட் நகரத்துக்கு வருவார்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியே கசிய வாய்ப்பு இருக்கிறதா முதல்ல அவங்க முணுமுணுத்தாங்க பார்த்தீங்களா, அது லிட்டரலாக அப்படி நடந்திருக்கு. அந்த மேட்ரு வெளியே வந்திருக்கு. வெளியே வந்தது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் இதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சேஞ்சே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்போ நடக்குது, அவர் லேண்ட் பண்ண பிற்பாடு நடக்குது. அவங்களுக்கு தெரிய வர உண்மை இது. இந்த பேங்காக் விமான தளத்துக்கு வந்த கோத்தபய ராஜபக்ஷ அவர்கள் உடனடியாக முடிவு பண்ணது, நாம் இந்த அரசு ப்ரொவைட் பண்ணுற கட்டடங்களில் தங்கணும்னாக்கா நாளை பின்ன எந்த ப்ரொட்டஸ்ட் முளைச்சாலும் நம்மளை அங்கேருந்து வெளியேற சொல்லுவாங்க, திரும்ப ஓடணும். ஸோ நாம் இருக்கிற இடம் யாருக்குமே தெரியக்கூடாது, அது ஒரு ப்ரைவேட்டான இடமா இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு
அங்கே இருக்கிற ஒரு நட்சத்திர ஹோட்டலுங்க. இப்போ வரைக்கும் அந்த நட்சத்திர ஹோட்டல் மட்டும் தான் தெரியுது, மற்றபடி ஹோட்டலோட பேரே வெளியே வரல. அந்தளவுக்கு ரகசியம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நட்சத்திர ஹோட்டலில் தான் கோத்தபய ராஜபக்ஷ இப்போ ஸ்டே பண்ணியிருக்காப்புல. தாய்லாந்து சிறப்பு பிரிவு போலீஸ் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்களே, அவங்க மஃப்டியில் அந்த குறிப்பிட்ட ஹோட்டல் வளாகத்தை சுற்றியுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறதா தாய்லாந்தில் இருக்கிற ஊடகங்கள் இப்போ செய்திகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்கு. எந்த நாட்டுக்குள்ளே போய் யார் கண்ணில் இருந்தவனால கோத்தபய தப்பிச்சலாம் போல இருக்கு, அந்தந்த நாடுகளில் இருக்க ஊடகங்கள் இருக்குல்ல, தப்பிக்கவே முடியாது போல இருக்கு. ஏன்னா உலக ஊடகங்களுக்கு எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விதி மட்டும்தான் இருக்குது, இந்த செய்தி ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும். உண்மையை சொல்லணும், அவ்வளோதான். அந்த உண்மையை தான் இவரால் இப்போ ஃபேஸ் பண்ண முடியல. ஓகே, இந்த மஃப்டியில் போலீஸ் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறது இவருக்கு நல்ல விஷயம். ஏன்னா எப்போ ப்ரொடெக்ஷன்ற ஒன்று பெருசாக ஆரம்பித்து ஹோட்டலுக்குள்ளே இவர் தங்கியிருக்க அறைக்குள்ளே யாராவது நுழைய முற்படுறாங்கன்னா உயிரை காப்பாற்றுறதுக்கு அங்கே அஃபிஷியல்ஸ் இருக்காங்க. அது வரைக்கும் இவர் கொஞ்சம் சாந்தம் அடைஞ்சிருக்காரு. ரகசியமாக பயணித்து போயிருக்காருலங்க கோத்தபய ராஜபக்ஷ. இந்த விஷயம் எப்படி லீக் ஆச்சு ஊடகங்கள் வரைக்கும்? இப்போ நம்மளே எடுத்து ஷோ பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோ தகவல்கள் வெளியே வந்திருக்கு. ஸோ உள்ளேயே லீக் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. நல்ல விஷயம் லீக் பண்ணுறது, இவரை பற்றி தானே, தப்பே இல்லை. கோத்தபயவுக்கு தாய்லாந்து அரசு ஒரு அறிவுறுத்தலை முன் வச்சிருக்காங்க. இது போல் நீங்கள் இதை தான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கர்மா பார்த்தீங்களா, இலங்கையில் அதிபராக இருக்கும் போதும், இந்த இலங்கை உள்நாட்டு போர் நடக்கிறப்ப பாதுகாப்புத்துறை செயலாளராக இருக்கும் போதும் என்னென்ன ஆர்டர்ஸை பிறப்பிச்சிருப்பாரு. இப்போ பார்த்தீங்களா, நீ இதை தான்ப்பா பண்ணணும் அப்படின்னு இன்னொரு நாட்டு அரசு இவருக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கு. ஹோட்டலுக்குள்ளேயே தான் இருக்கணும், எங்கேயுமே வெளியே போயிடக்கூடாது. வெளியே போனீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் எங்கள் நடத்தையில் மாற்றம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி தான் தாய்லாந்து அரசு இப்போ சொல்லியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த தங்க கூண்டுக்குள்ளே சிக்கின கிளி மாதிரி தான் இவரோட வாழ்க்கை இப்போ இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, இந்த தாய்லாந்தில் 90 நாட்கள் வரைக்கும் ஒரு தங்குறது உறுதியாயிடுச்சு பார்த்தீங்களா. நவம்பரில், அந்த நவம்பர் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இவர் கண்டிப்பாக தாய்லாந்தை விட்டு வெளியேறியே ஆகணும். ஏன்னா அதோடு இப்போ கால்குலேட் பண்ணினா 90 நாட்கள் நிறைவடைஞ்சிடும். இவர் வெளியே போகிறத முன்னிட்டு இப்போவே பல நாடுகள் கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காராம். எப்படி இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் இருக்க தானே செய்யும், பதட்டம். 90 நாட்கள் அப்படின்னு பெருசாக பார்க்காம 90 நாட்கள் தான் இருக்குது அப்படின்ற மனநிலையில் தான் பல நாடுகளுக்கும் பேச ஒரு ஆரம்பிச்சிருக்கிறதும் தகவல் வெளியாகி இருக்கு. பல நாடுகள் அவர் கேட்டுமே அனுமதி மறுக்கிறாங்களாம். இல்லைங்க, எங்கள் நாட்டில் மக்கள் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, வேணாம், எங்கள் கவர்மெண்ட் மேலே பூசுகிற களங்கமாக அது மாறிடும், அதனால் வேண்டான்னு பல நாடுகள் நிராகரிச்சுக்கிட்டு இருக்கான். அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்திய கிழக்கு நாடுகள் இருக்குல்லங்க, அந்த நாடுகள் இவரை உள்ளே எடுத்துக்கவே மாட்டேன்னு பகிரங்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். இவர் இந்த மால்தீவ்ஸ் போனாரும் சொன்ன பார்த்தீங்களா, இலங்கையிலேருந்து வெளியே போனால் முதல் பயணம். அதுக்கு முன்னாடியே மத்திய கிழக்கு நாடுகளில் போய் செட்டில் ஆகணுன்றது அவரோட பிளானாக இருந்திருக்கு. ஆனால் அந்த நாடுகள் கடைசி நேரத்தில் கை விரிக்கவே எதுவும் பண்ண முடியாமல் இலங்கையிலிருந்து மாலத்தீவு, மாலத்தீவிலிருந்து சிங்கப்பூர், இப்போ சிங்கப்பூரில் இருந்து தாய்லாந்து வந்திருக்காரு. இப்போ ஒரு நியாயமான கேள்வி உங்கள் மனசில் வரும், சரிப்பா எல்லா மனுஷனுக்கும் ஒரு சொந்த நாடுன்ற ஒன்று இருக்கும்ல, அப்படின்னா கோத்தபாயவுக்கு சொந்த நாடு இலங்கை தான். மற்ற நாடுகள் ஏற்க மறுத்துறதுனால இவர் இலங்கைக்கு திரும்பிட்டார் அப்படின்னா என்ன நடக்கும்? ஒருவேளை கோத்தபய இலங்கைக்குள்ளே வந்துட்டார்னா அடுத்து என்னென்னலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு தனி பட்டியலே போடலாம். இது எல்லாமே வெறும் அசம்ஷன்ஸ் மட்டும்தான். மேபி இதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒருவேளை அவர் மட்டும் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா, இலங்கைக்கே திரும்ப வந்துட்டார் அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா சட்ட நடவடிக்கை சார்ந்து மக்கள் அழுத்தம் தர நேரிடலாம். அதாவது இலங்கை அரசு இருக்குல்லங்க, இந்த அரசுகிட்ட போயிட்டு மக்கள் போர்க்கொடி தூக்குவாங்க. அதான் நாட்டுக்குள்ளே வந்துட்டார்லங்க தப்பிச்சு ஓடினவர், சட்டப்படி என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்க, வழக்கு பதிவு பண்ணுங்க. இவர் குற்றங்கள் பண்ணியிருக்கிறது உறுதியாக இருக்கு. ஏன்னா நாட்டு மக்கள் இந்த அளவு கஷ்டப்படுறதுக்கு காரணமே இந்த முறையற்ற தலைமை தான். அப்போ அதுக்கான தண்டனை என்ன இருக்கோ அதை கொடுங்க, அது இதுன்னு பல்வேறு கட்ட கோரிக்கைகளை முன் வச்சு மக்கள் திரும்பவும் போராட ஆரம்பிச்சாங்கன்னா, சட்டத்துறைக்கு எதிராக போராட ஆரம்பிச்சாங்கன்னா அது பெரிய விஷயமா மாறலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஒரு அரசியல்வாதி தன்னோட வாழ்நாளில் சொத்துக்களை சேர்க்கறதுன்றது தவிர்க்க முடியாத ஒன்று. எந்த நாட்டில் எடுத்தாலும் பொதுவான விதி தான். அதில் 1-2 பேர் தான் விதிவிலக்காக இருப்பாங்க. தனக்குன்னு எதையுமே சேர்த்து வைக்காம எல்லா நலத்தையும் மக்களுக்காக கொடுப்பாங்க. வெல்த்ன்றது கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்கவே இருக்காது, மக்களுக்கான வெல்த்தாக தான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த ஒதுக்குற ப்ராஜெக்டில் தனியாக தனக்குன்னு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கிக்கிறது, இது போல் எந்த விதமான கீழ்த்தரமான வேலையவும் ஒரு நல்ல அரசியல்வாதி பார்க்க மாட்டாங்க. கோத்தபய ராஜபக்ஷ அந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரீசெண்டாக அந்த அதிபர் மாளிகைக்குள்ள மக்கள் புகுந்தாங்களே, அப்போ உள்ளே இருந்து கட்டுக்கட்டாக பணத்தில் வெளியே கொண்டு வந்திருந்தாங்க. அதிலே தெரிஞ்சிருக்கும் எப்பேற்பட்டவர்னு. ஸோ இவரோட சொத்து கணக்குகளை சரிபார்க்கும்படி மக்கள் கோர வாய்ப்பு இருக்குது. மூணாவது விஷயம் மேபி என்ன நடக்கலாம் பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட இவர் நேராக சிக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா பசில் ராஜபக்ஷ அவர்கள் நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் வரைக்கும் போனார். ஆனால் ஏர்போர்ட்டில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு அங்கே பல பேரை குழுமி நின்று போர்க்கொடியை உயர்த்தவே வேறு வழி இல்லாமல் பசில் ராஜபக்ஷ திரும்ப இலங்கைக்குள்ளேயே இருக்க வேண்டியதாகிடுச்சு. இல்லைனா அப்பயே அந்த மனுஷன் எஸ்கேப் ஆகிருப்பார். ஸோ இது மாதிரி தகவல்கள் லீக் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்குது. கோத்தபய ராஜபக்ஷவும் இலங்கைக்குள்ளே இந்த ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆக போகிறான்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே மக்கள் எத்தனை பேர் கூட வாய்ப்பு இருக்குது?
கூட்டினாங்கன்னா அந்த மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் இவர் சிக்கிறாரா என்ன ஆகும்? இதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இலங்கைக்குள்ள இவர் இன்கேஸ் வந்துடலாம், தகவல் லீக்கே ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு பிளானை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு ஒருவேளை வந்து இறங்கிடலாம் யாருக்கும் தெரியாம. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? பகிரங்கமான வாழ்க்கையை வாழ முடியும்? மறைமுகமான பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கையை மட்டும்தான் வாழ முடியும். ஓகே, இல்லை 5வது வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம தான் அரசியல் சாணக்கியனாச்சு, நாம் எதுக்காக சைலண்டாக இருக்கணும்? அதான் இலங்கைக்குள்ளே வந்துட்டோமே, நாம் இராணுவ ஆட்சியை அமைக்கிறதுக்கு தூண்டி விட்டுடலாம். ஏன்னா நமக்கு இராணுவன்றது புதுசு கிடையாது, நாம் அதில் தானே வந்திருக்கோம், நம்ம தூண்டி விட்டுலான்னு சொல்லிட்டு இராணுவ ஆட்சி இலங்கையில் அமைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ மேபி அந்த ஒரு விபரீதமான முடிவை கூட அவர் ஏற்க வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் மக்கள் விட மாட்டாங்க. ஸோ இது அல்டிமேட்டான ஒரு அசம்ஷன் தான். இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் இலங்கைக்குள்ளே வந்த பிற்பாடு மக்களோட கோரிக்கைக்கு நீதித்துறை செவி சாய்ச்சிடுச்சுன்னா சாகிற வரைக்கும் அந்த வழக்கு விசாரணையை இவர் எதிர்கொள்ள நேரிடும். இதை தொடர்ந்து 7வது விஷயம், இந்த மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் போது கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த ராஜபக்சேக்கள் குடும்பத்தினர் இருக்காங்களே, இவங்களை ஒரு ஓப்பன் பிரிசனில் அடைக்கணும். அதாவது திறந்த வெளி சிறையை ஒன்று அமைச்சு, நாட்டுக்கு நடுவில் அமைச்சு, அதில் இந்த குடும்பத்தினர் யார் யாரெல்லாம் அரசியலில் இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் பிடிச்சி உள்ளே போடணும். இதை அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே பார்க்கணும். இப்படி மக்களை சரியா நிர்வகிக்க தெரியாத பேராசை கொண்ட அரசியல்வாதிகளுக்கு இதுதான் முடிவுன்றத மக்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த தண்டனை இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஓப்பன் பிரிசனில் இவங்களை அடைக்கிறது, அதுக்கு கூட மேபி வாய்ப்பு ஏற்படலாம். இல்லை அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா, இவருக்கு திரும்பவும் அரசியல் ஆசை பிறக்கலாம். கோத்தபாயவுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா அவர் சமீபத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாப்புல, நான் திரும்ப இலங்கைக்கு வருவேன், நான் வந்த பிற்பாடு என்னோட ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் நாட்டின் வளர்ச்சி சார்ந்ததாக இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் திரும்ப அரசியலுக்கு வருவேன்றதான் அர்த்தம். அதை மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட்டு அவர் இன்கேஸ் உள்ள வந்து இந்த அரசியல் ஆசை பிறந்து எதனா பண்ணாலும், ஆனால் அரசியல் ஆசை அவருக்கு பிறக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்களை இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிரந்தர புகலிடம் கிடைக்கல அப்படின்னா, யாருக்கு? கோத்தபாயவுக்கு கிடைக்கல அப்படின்னா அவருக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, இலங்கைக்கு வந்து தான் ஆகணும். அப்படி வந்தாருன்னா என்னென்ன ஆகும்? அது அடுத்த ஒரு எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் காலம் என்ன பதில் சொல்லுதுன்னு. 2வது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஒருவேளை கோத்தபாய மட்டும் இலங்கைக்கு திரும்பிட்டார் அப்படின்னா மக்கள் எப்பேற்பட்ட வரவேற்பை அவருக்கு அளிப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3வது சிந்திக்க வேண்டிய விஷயம், மறப்போம் மன்னிப்போம், இதுதான் தமிழர்கள் குணம். அப்படி இருக்கிறப்ப கோத்தபாய அவர்களை இலங்கை வாழ் தமிழர்கள் மன்னிச்சிருவாங்களா? சரி, தமிழர்களை விடுங்க, அங்கே இருக்க சிங்கள மக்கள் மன்னிச்சிருவாங்களா? இது அடுத்த ஒரு பெரிய ட்விஸ்ட்டுங்க. தமிழர்களை விட சிங்களவர்கள் தான் இவர் மேலே சம கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த உள்நாட்டு போர் நடந்து முடிஞ்சப்போ நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு ராஜபக்ஷ குடும்பம் அப்படி ஆர்ப்பரிச்சதுல, அப்போ சிங்கள மக்களும் ஏதோ தங்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி பெருசாக நினைச்சாங்க. எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் இப்படி நினைக்க தான் செஞ்சாங்க. ஏன்னா இப்போ இருக்க தமிழர்கள் சிங்களர்கள் பல பேர் அங்கே நண்பர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க, அதையும் நம்ம மறுக்க முடியாது. அப்படி ஒரு ஹீரோவா பார்த்த குடும்பத்தை தான் இப்போ இலங்கை மக்கள் எல்லாருமே வில்லனா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன், மறப்போம் மன்னிப்போம்னு தமிழர்கள் மட்டும் இல்லை சிங்களவர்களும் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல கோத்தபாயவை பார்க்கவே மாட்டாங்க, அணுகவும் மாட்டாங்க. அடுத்து 4வது முக்கியமான ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம், ஒரு நாட்டோட அதிபர் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு கோத்தபாய ராஜபக்ஷ ஆகச்சிறந்த உதாரணம். மேதகு பிரபாகரன் அவர்கள் நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடினாரா? தன்னோட உயிர் போகும்னு தெரிஞ்சாலும் அந்த காலத்தில் நின்னாரு. அவர் தலைவரா, இவர் தலைவரா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.